வணக்கம் நண்பர்களே. அதிமுகவில் வெடிக்கும் பஞ்சாயத்துக்கள், எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கும் சீனியர்கள், கட்சியை அபகரித்து, பொதுச் செயலாளர் பதவியை அபகரித்து, தொண்டர்களின் உரிமையை அபகரித்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு கட்சிக்குள்ள சீனியர்கள் போர்க்கொடி தூக்குறாங்க. ஓ பன்னீர்செல்வம் இருந்தால் எல்லா தொண்டர்களையும், நிர்வாகிகளையும், முன்னாள் தலைவர்களையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது. அதனால் கட்சியில் அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வலுவான அதிமுகவை உருவாக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா, ஓ பன்னீர்செல்வத்தால் முடியுமா? எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால், அதாவது அதிமுக எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதிமுகவில் தொடரும் பஞ்சாயத்துகள் மூலியமா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலர் ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி மீது ஒரு கடுப்பான ஒரு சலசலப்பில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முக்கிய விருந்தினராக பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர் வந்திருக்கிற போது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அந்த திருமண நிகழ்ச்சியில் ஒரு மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சராக இருந்தவர். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு மேற்கு மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளவில்லைங்கிறது ஒரு பரபரப்பான செய்தியாகவும் பார்க்க முடிகிறது. அப்படி என்ன ராஜேந்திர பாலாஜிக்கு எடப்பாடி பழனிசாமி மீது கோபம் அப்படிங்கிற ஒரு உள்கட்சி பூசல் இது ஒரு புதுசாக ட்ரெண்டாக வெடிச்சிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நம்மளை எதிர்க்கிறவர்கள், நம்மளை விமர்சிக்கிறவர்கள், நம்மளை தொடர்ந்து கார்னர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறவர்களை கூப்பிட்டு வச்சு திட்டுறதா, இல்லை கூப்பிட்டு வச்சு அரவணைக்கிறதா, இல்லை அவங்களோட பாலிசியாக போயிடுறதா, இல்லை அவங்க கேட்கிற கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்றுறதா, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு கேட்குறாங்க, அதை நம்ம நிறைவேற்றிடலாமா இப்படின்னு பல குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை தற்போது ஒரு மிகப்பெரிய அவருடைய மன ஓட்டங்கள் குமுறலுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இது ஒரு சரியான நேரத்தில் மெகா கூட்டணி வைக்கணும், அதிமுகவை மீண்டும் வலுவான ஒரு கட்சியாக மாற்றணும், வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு பல்வேறு வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பார் அப்படின்னு பார்த்தா அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிற பதவியில் மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் கட்சியை வழிநடத்துறதுலையும் கட்சியை வலுவான ஒரு மாபெரும் கட்சியாக உருவாக்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல். அதனால தான் 6 பேரை கொண்ட குழு எஸ்பி வேலுமணி தங்கமணி தலைமையில் இயங்கினாங்க. இப்போ அந்த குழுவில் இன்னும் பல பேர் பல நிர்வாகிகள், பல முன்னாள் மூத்த தலைவர்கள்லாம் அந்த குழுவில் இணைந்து இன்னொரு போர்க்கொடியை அதிக அளவில் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு இடியான ஒரு தலைவலியான ஒரு செய்தியாக போய்கிட்டே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது அதிமுக கூட்டணியில் கொண்டு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு. திமுகவில் இருந்து ஒரு பல விமர்சனங்களை வச்சு மது போதைக்கு எதிரான ஒரு மாநாடை நடத்துகிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படியாவது தேர்தல் சமயத்தில் விசிகாவை அதிமுக கூட்டணியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற பல்வேறு முயற்சிகள் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணாலும் அதற்கு சாத்தியம் இல்லைங்க. ஒருபோதும் திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே வராது. இது ஒரு மது போதை பிரச்சாரத்துக்கு, மது போதை ஒழிப்புக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அது ஒரு சாதாரணமான ஒரு கண் துடைப்பு விஷயமா தான் பார்க்க முடியுமே தவிர ஒருபோதும் திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரிந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி இது ஒரு பகல் கனவாக நினைக்கிறாரு. மெகா கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறது நல்லது. அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது நல்லது. ஆனால் தொண்டர்களையும், நிர்வாகிகளையும், முன்னாள் தலைவர்களையும் ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமியால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியுமாங்கிறதான் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. தொண்டர்களுடைய உரிமைகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒருபோதும் மதிப்பளிக்கிறது இல்லை, நிர்வாகிகளை கண்டுகிறதே இல்லை அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது வந்துக்கிட்டே இருக்கிறது. அதிமுகவுக்கு இது ஒரு சரிவை தான் கொடுத்துக்கிட்டே இருக்க தவிர ஒருபோதும் வலுவான அதிமுக உருவாக்குறதுக்கு இது ஒரு வழியை வகுக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வைத்து
அதிமுக தொண்டர்கள் பல வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விமர்சனங்கள் தொடர்ந்து வைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அது கண்டும் காணாமல் போகின்ற போக்கைத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக வழிநடத்தணும், வலிமையான கட்சியாக மாற்றி ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல அவர் முனைப்பு காட்டாரு. ஒருங்கிணைக்கணுங்கிறதுல நான் எவ்வளோ ஒரு தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு கட்சியினுடைய அடிப்படை தொண்டனாக, அம்மாவுடைய உண்மையான விசுவாசியாக, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட நான் அதிமுகவிற்கு என் உயிர் உள்ளவரை நான் ஒரு தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன். கட்சியினுடைய பொறுப்பு, முதலமைச்சருங்கிற பதவி, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அதெல்லாம் அம்மா எனக்கு கொடுத்து அழகு பார்த்துட்டாங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதிமுகனுடைய தலைவர்கள் நம்மெல்லாம் ஒன்றிணைனுங்க. திமுகவை எதிர்க்கணும்னா நம்ம வலுவான கட்சியாக உருவாகணும். நம்ம வலுவிழந்து சரிந்து இருக்கிறதுனால தான் எதிர்கட்சிகள், எதிராளிகள் நம்மளை எளிதில் வீழ்த்துறத நம்மளால் சமாளிக்க முடியாமல் தவிக்கிறோம். இதை நம்ம சரி செய்யணும்னா அனைத்து தலைவர்களையும் ஓ பன்னீர்செல்வத்தை முதற்கொண்டு, சசிகலா முதற்கொண்டு, டிடிவி தினனுடைய ஆதரவு, அவருடைய கட்சியை அதிமுக இணைத்து ஒரு மாபெரும் கூட்டணி உருவாக்குறத முதற்கொண்டு இப்படி பல விஷயங்களை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதிமுக வலுவான ஒரு இயக்கமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஒரு புள்ளியும் ஒரு அச்சாரமாக வைத்து காய் நகர்த்த முடியும். இதை ஒருபோது எடப்பாடி பழனிசாமி கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லைங்கிற குற்றச்சாட்டும் பரபரப்பான ஒரு செய்தியும் அதிமுக வட்டாரத்தில் போய்கிட்டு இருக்கு. அதிமுக உள்ள இருக்கக்கூடிய உண்மையான ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடிய அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக விமர்சனம் பண்ண முடியல, நேரடியாகவும் அவரை போய் சந்தித்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழலில் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தடுமாறுறாங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு மெகா கூட்டணி உருவாக்கணும் அப்படிங்கிற எடப்பாடியினுடைய கனவு அது சாத்தியமாகுமா? எந்த கட்சியினுடன் அதிமுக கூட்டணி வைக்கும்? அப்படி மற்ற கட்சிகள் அதிமுகவை நம்பி கூட்டணி வருவதற்கு, பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு ஈடுபடுவார்களா? கூட்டணி வைத்தால் அதிமுக மீண்டும் ஜெயிக்குமா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது கார்னர் பண்ணி பல கட்சிகளை, பல இயக்கங்களை நம்ம கட்சியோட இணைக்கணும், ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக உருவாக்கி மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறத நம்மளால் உணர முடிகிறது. ஆனால் அது சாத்தியமா? அது ஜெயிக்கிறதுக்குண்டான வழிவகையை கொடுக்குமாங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் தொடர்ந்து 10-11 தேர்தலிலும் படுதோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை அதிமுக இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகள், அதாவது எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்த தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாபெரும் விமர்சனத்தை தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான, ஒரு சலசலப்பான ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதிமுகனுடைய வளர்ச்சிக்கும் கட்சியை வலு சேர்ப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியால் பல்வேறு வியூகங்களை வகுக்க முடியுமா? ஓ பன்னீர்செல்வம் அதற்கு சரியாக வருவாரா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நல்வழிப்படுத்தி ஒரு வலுவான கட்சியாக உருவாக்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் சரியானவரா? இல்லை ஓ பன்னீர்செல்வம் அனைவரையும், அனைத்து தலைவர்களையும், அனைத்து நிர்வாகிகளையும், தொண்டர்களையும் அரவணைத்து எல்லோரையும் சரிசமமாக வழிநடத்தி அதிமுகவை ஒருங்கிணைத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் இருக்கிறதா? யாருக்கு அந்த சரியான கருத்துகள், சரியாக ஒரு வழிநடத்தல் யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஆலோசனைகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.